வணக்கம் வியூவர்ஸ். முள்ளங்கி சப்பாத்தி செய்யலாம் வாங்க. பாருங்கள், முள்ளங்கி துருவி போட்டு பொரியல் மாதிரி பண்ணி சப்பாத்தி பண்ணியிருக்கேன். இந்த சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி தொக்கு வச்சுட்டுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. நீங்கள் என்ன சப்ஜி வேணாலும் வச்சுக்கலாம். சப்ஜியே இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1.5 கிலோ முள்ளங்கி எடுத்துட்டுருக்கேன். ஃபுல்லாக திருவி எடுத்துன்னு வந்தாச்சு. கொஞ்சமாக பச்சை மிளகா கருவேப்பிலையாக பொடியாக நறுக்கி வச்சாச்சு. இப்போ பாருங்க, பாண்லியில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு விட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு போடலாம். உளுத்தம்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு, சிறு பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கூட போடலாம். வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இது கடுகு வெடிக்கட்டும். மஞ்சப்பொடி, பெருங்காயம் போட போகிறதில்ல. உங்களுக்கு பிடிக்குன்னா போட்டுக்கலாம். பூண்டு வெங்காயம் கூட போடலை, அதெல்லாமும் ஆப்ஷனல் தான். வெறும் முள்ளங்கி வாசனையோடு இந்த சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, கொஞ்சமாக பைத்தம்பருப்பு போடுறேன். சேர்த்து நல்லா பைத்தம்பருப்பு லைட்டாக செவந்ததும் நம்ம பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். பருப்பு லைட்டாக செவந்தாச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பொடியாக, அதை போட்டுடலாம். போட்டுட்டு இதை ஒரு பெரட்டினதும் நம்ம துருவி வச்சுருக்கிற முள்ளங்கியை நல்லா புழிஞ்சிட்டு போடலாம். இங்கே பாருங்க, இப்படி கையில் எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு போடலாம். ஃபுல்லாக புழிஞ்சு போட்டுட்டு காமிக்கிறேன். முள்ளங்கி துருவின முள்ளங்கியை நல்லா புழிஞ்சு எடுத்து இதில் போட்டாச்சு. இதை ஒரு நல்லா பெரட்டி கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு திருப்பி மூடி வைக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வச்சுட்டேன். இது ஃபுல்லாக வெந்து ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆஃப் பாயில் ஆனால் போகிறோம். நம்ம சப்பாத்தியோடு சேர்த்து திருப்பியும் வேக வைக்க தான் போகிறோம். ஃபுல்லாக வெந்துருத்துனா சப்பாத்தி இடும்போது அதோட நெகிழ்ந்து போயிடும். அதனால் போட வேண்டாம். இந்த பாருங்கள், ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு, இதுவே ஜாஸ்தி. சப்பாத்திலையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இந்த உப்பு போட்டதை நல்லா கிளறிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுடலாம். பாருங்கள், உப்பு போட்டு கிளறியாச்சு. இதை ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சோம்னா இதில் இருக்கிற தண்ணி விட்டுக்கும். அதனால் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். பாருங்க, ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். நான் ஆல்ரெடி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா பிசைஞ்சு எடுத்துன்ட்டு இன்னொரு தடவை நான் சப்பாத்தி பண்ணும்போது எப்படி முள்ளங்கி சப்பாத்தி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். சப்பாத்தி மாவு நான் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா அதை பிசைஞ்சு கொடுத்துட்டு நம்ம எப்படி முள்ளங்கி சப்பாத்தி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம ஒரு சப்பாத்திக்கு எடுத்துக்கிறத விட ஒரு உருண்டை, ஒரு கோலி குண்டு கூடவே எடுத்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக சின்னதாக திரட்டின்ட்டு இதில் நம்ம முள்ளங்கி பண்ணியிருக்கோம் இல்லையா பொரியல் மாதிரி, அதை அதுக்குள்ளே வச்சு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் பச்சை மிளகாயெல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் பச்சை மிளகா, கல் உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன்னா சேர்த்துக்கோங்க. தேங்காய் திருவ வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வேண்டியது இருக்காது. வெறும் முள்ளங்கியோட டேஸ்ட்டில் அழகாக சாப்பிடுங்க. இப்படி அழகாக மூடிட்டு நம்ம லைட்டாக திரட்டி கொடுத்துட வேண்டியது தான். பாருங்கள் வியூவர்ஸ், நான் அந்த முள்ளங்கி பொரியல் பண்ணும்போது நான் கொஞ்சம் தண்ணியை புழிஞ்சிட்டு தான் நான் பொரியலே பண்ணினேன். அப்பையும் பார்த்திங்கன்னா அதில் தண்ணி நிறையா இருக்குது. எனக்கு சப்பாத்தி எடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன். இப்போ அடுத்தடுத்த சப்பாத்தி நான் அந்த பொரியலில் இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் பண்ண போகிறேன். நீங்களும் அது தண்ணி இருந்ததுன்னா சப்பாத்தி எடுறது கஷ்டமாயிடும், பார்த்துக்கோங்க. இது நான் காமிச்சதே இது மாதிரி ஆயிடுறது அப்படின்னு தெரியறதுக்கு தான் காமிச்சிருக்கேன். இப்போ இது ஒரு சைடு வேகட்டும், இன்னொரு சைடு வேக விட்டு எடுக்கிறேன். நல்ல பிஞ்சாக இருந்தது. மார்க்கெட்டுக்கு போனதும் பார்க்கும்போதே வெள்ளை வெள்ளைன்னு பார்த்ததும் ஆசையாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் நிறையா நீர் இருக்குது அதில். நம்ம பொரியல் பண்ணும்போதும் புழிஞ்சு போட்டுடணும். சப்பாத்திக்குள்ளே பொரியலை வச்சு தேய்க்கும் போது பார்த்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் புழிஞ்சிட்டே போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். இதே மாதிரி கேரட்டை துருவி இதிலையே சேர்த்துக்கலாம். பீட்ரூட் துருவல் இதில் சேர்த்துக்கலாம். கேபேஜ் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப வேக வைக்கக்கூடாது. பச்சை மிளகா குழந்தைங்களுக்கு கடிப்படும் வாயில் அப்படின்னா சப்ஜி ஏதானு வச்சுடுறேன்னா பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம். இது மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுக்கும்போது
ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு, நமக்குமே ரொம்ப நல்லது. பர்டிகுலராக முள்ளங்கி சப்பாத்தி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் ஆலு பரோட்டா அந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். இப்போ முள்ளங்கி பரோட்டான்னு நினச்சிக்கோங்க. இது நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்தெடுத்து இப்போ நான் அடுத்த 2 சப்பாத்தி பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, முள்ளங்கி சப்பாத்தி ரெடி. இந்த தடவை ஒரு அனுபவம், முள்ளங்கி புழிஞ்சு போட்டு பொரியல் பண்ணினாலும் திருப்பியும் தண்ணி விட்டுக்கணுன்னா கொஞ்சம் புழிஞ்சு போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி அழகாக எடை வரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சூப்பராக முள்ளங்கி சப்பாத்தி செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கும். இதே மாதிரி கேபேஜ், கேரட்டு, பீட்ரூட் எல்லாம் கூட செஞ்சு கொடுக்கலாம். நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்னேன். அது மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்கோ வியூவர்ஸ். இந்த முள்ளங்கி திருவி பொரியல் பண்ணினதுலேருந்து இவ்வளோ சாறு கிடச்சிருக்கு. 1/2 லிட்டர் இருக்கும். இதை ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் முள்ளங்கி ரசம் பார்க்கலாம். ரெடியாக இருங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் முள்ளங்கி ரசம் செஞ்சு காமிக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.